கண்ணொளி வழங்கும் கதிரவன் வாழ்க, காலங்களாலே முதியவன் வாழ்க. பொன்னொளி தந்தாய் பூமியில் எங்கும் போற்றுகின்றேன் நான் வணங்குகின்றேனே. எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் சார்பாக உங்களை எல்லாம் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய வந்திருப்பவர் திரு கல்யாணராமன், பெரிய ஆஸ்ட்ராலஜர். இவர் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக எல்லாருக்கும் பலன் சொல்லிட்டு இருக்கார். என்னுடைய நண்பர் ஜானகிராமன் க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு. அவரை எனக்கு ஒரு 20 வருஷமாக தெரியும். அவருடைய அப்பா தான் மிஸ்டர் கல்யாணராமன். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை அவரை ஒரு இன்டர்வியூ பண்ணணுன்னு நான் கேட்டுட்டேன். இது மாதிரின்னு அவர் ஜென்ரலாக யாருக்குமே இன்டர்வியூலாம் கொடுக்குறதே கிடையாது. எதுக்குப்பா இன்டர்வியூ, நம்ம பண்ணுறது ஏதோ பகவானுக்கு தேவை பண்ணுறோம், நம்ம ஏக்கி தரணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தார். என்னோட உள்ள அன்பின் காரணமாகவும் ஜானகிராமன் கேட்டுக்கொண்டிருந்தன் காரணமாகவும் நம்முடைய சில வார்த்தைகள் பேச வந்திருக்கிறார். இப்பொழுது அவரை இன்டர்வியூ பண்ணுவோம். நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் பையன் மூலம் ஒரு பழக்கம் 20 வருஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இந்த ஜோசியத்தில் ஆர்வம் எனக்கு ஜோசியம் எங்கள் மாமா இப்போ ஜோசியத்தில் கொஞ்சம் பிரியம் உள்ளவர். அதனால் அவர் மூலமாக எனக்கு ஜோசியம் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. அதே மாதிரி கடவுளோட அனுகிரகத்தினால ஆத்மராம் கௌஷிக்குங்கிற ஒரு பெரிய மனுஷர் எனக்கு அனுபவமானார். அவர் மூலியமாக நான் 10 வருஷமாக படித்தேன். அதை 1950லேருந்து 1960 வரையிலும் ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையும் அவர் வீட்டுக்கு போய் அவர் மூலியமாக நான் ஜோசியம் கற்றுக்கொண்டேன். மாமா, உங்களோட சொந்த ஊர் எந்த ஊர் மாமா? உங்கள் சொந்த ஊர் எந்த ஒரு நேட்டிவ் பிளேஸ்? எங்கள் சொந்த ஊர் காவேரி பூம்பட்டம், அது பூம்புகார்னு இப்போ இருக்கு. அதுதான் அந்த ஊரில் தான் எங்கள் அப்பா பிறந்த ஊர். எங்கள் தாத்தா அங்கே வில்லேஜ் முன்சிப்பாக இருந்தார். எங்கள் ஃபாதர் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார் திருச்சி ஜங்ஷனில். நீங்கள் படித்ததில்ல மாமா? உங்கள் ஸ்கூல் காலேஜில் எங்கே படிச்சீங்க? நான் படித்தது நேஷ்னல் ஹை ஸ்கூல் திருச்சி. அப்புறம் காலேஜுக்கு போனேன் 1947 நான் காலேஜ் இன்டர்மீடியட் சேர்ந்து படித்தேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் ப்ரைவேட்டாக படித்து நான் எம்ஏ எம்காம் வரலாம் படிச்சிருக்கேன். மாமா, அப்போ 1947-48 திருச்சி எப்படி இருந்தது? கூட்டமே இருக்காது அப்போலாம். அது வெள்ளக்காரன் காலம். 1947 தான் இந்தியா சுதந்திரம் பெற்றது. அப்போ நான் ரேடியோவில் நேருஜியோட டாக்கெல்லாம் கேட்டேன். நான் படித்தது தமிழ் மீடியம் தான். இருந்தாலும் அப்புறம் சுய முயற்சினால ஆங்கிலத்தை படித்தே விருத்தி பண்ணி கொண்டேன். ஜோசியத்தில் எனக்கு ஈடுபாடு ஏற்பட்டது. ஒரிஜினல் புக்ஸு ஜாதக பாரிஜாதம், சராவளி, சர்வார்த்த சிந்தாமணி, ஜாதக தத்துவம் முதல்ல புரிய நூலெல்லாம் வாசி தான் இந்த ஜோசிய தொழிலே ஆரம்பித்தேன் நான். ஜோசிய தொழிலில் சில பேர் சொல்கிறா விதியை மதியாது வெல்லான்றா, அது முடியுமா? விதியை மெல்லலான்ங்கிறதெல்லாம் ஒரு வார்த்தையை தவிர அது ஜென்ரல், அது முழுமையாக இல்லை. விதி தான். அது பூர்வ ஜென்மத்தில் ஏற்பட்ட பல கர்மாக்களை சேர்த்தது அது. அதனால் சில பேருக்கு பகவான் அருள்கிறதுனால நிவர்த்தி ஆகிடும். சில பேருக்கு ஆகவில்லை என்றால் அவருடைய கர்ம பலன்தான் அது. ஆனால் அதனால் அதை ஒன்றை தள்ளிவிட முடியாது. ஹோமம் முதலில் பல ஹோமம் சில பரிகாரங்கள் மூலமாக சில பேருக்கு அது நிவர்த்தி ஆய்வது உண்டு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு பேங்க்கில் வேலையாக இருந்தார். ஆனால் அவருக்கு யாருக்கோ கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டு விட்டார். சிபிஐ அதிகாரிகள்லாம் அவரை பிடித்து பல கேள்விகள் கேட்டு அவர் மேலே பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஆனால் அவருக்கு அந்த ஹோமம் மூலயமாக அவரது வேலை தப்பியது. கடைசியில் ஹைகோர்ட்டில் அவர் நிரபராதின்னு விடுதலையாக ஆகிவிட்டார். இதற்கு ஹோமந்தான் காரணம் என்று சொல்ல முடியாது. அவருடைய பூர்வ புண்ணியம் பலனும் சேர்ந்தது தான் அது. இப்போ விதியை மத்தியாக வெல்லலாம்ன்றதுக்கு
விதியை மதியால் வெல்லலாம்ன்றதுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து சத்யவான் சாவித்திரி எல்லாம் அந்த காலத்தில் இருந்தவர்கள்லாம் அவெல்லாம் பதிவுதா சிரோமணிகள், தெய்வ அனுகிரகம் உள்ளவர்கள். ஆகையினால் அது அவர் விடுபட்டார்களே தவிர எல்லாரும் அப்படி வருவார் என்று சொல்ல முடியாது. விதியை மைய வெல்லலாம், ஆனால் அதுக்கு வெல்லக்கூடியது பகவானோட அனுகிரகம் தான் முக்கியம். அதுக்கு இப்போ வந்து ஒரு ட்ரெயின் போகிறது மாமா, ட்ரெயினில் வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிடுது, ஒரே கும்பலோடு போயிடுறா. அதுக்கு வந்து ஒருத்தர் சொன்ன ஜோசியர், ஒரு ஆளுக்கு டைம் தெரியலன்னா கூட அந்த ட்ரெயினில் அவர் போயிருந்தாலும் எல்லாருக்குமே ஆகிடுன்றா. அது தெரியாது தப்பா மாமா? அதெல்லாம் சரிதான். ஏனென்றால் விதியை வெல்லுவதுங்கிறது சிரமம்தான். இருந்தாலும் தெய்வ அனுகிரகங்கள் சில பரிகாரம் மூலம் அதை வெல்லவும் முடியும். அது சில பேருக்கு அனுகூலமாகவும் சில பேருக்கு பிரதிகூலமாகவும் இருக்கிறது. என்ன இருந்தாலும் இறைவன் அருள், பெரியோர்களோட ஆசீர்வாதம் இவைகள் இருந்தால்தான் அவர்கள் தப்பிக்க முடியுமே தவிர மற்றபடி அது சாத்தியமில்லை. இப்போ வந்து பரிகாரத்தால் எல்லாம் சால்வ் பண்ணலாம் சொல்கிறா, பரிகாரத்தால் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணலாம் சொல்கிறா. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டுடைய பொண்ணுக்கு குழந்தை கல்யாணத்துக்கு எவ்வளோ பரிகாரம் பண்ணார், அப்படியே நிவர்த்தி ஆகிற. இதுக்கு என்ன மாமா காரணம்? இதெல்லாம் கர்ம வினைகள் தான் சொல்ல முடியும். நிச்சயமாக ஹோமம் முதலிய பரிகாரம் மூலமாக நிவர்த்தி ஆகிவிடும். இருந்தாலும் அதுக்கு பரிகாரத்தின் மூலம் நிவர்த்தி ஆகும் என்று விதி இருந்தால்தான் பண்ண முடியும். அந்த கர்மா ரொம்ப பலமாக பண்ண முடியாது. கர்மம் வலுவாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. கர்ம பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதை யாராலும் தப்பிக்க முடியாது. அதெல்லாம் தப்பிக்க முடியாது. அதுக்கு இறையர்களும் பெரியவர்களோட ஆசீர்வாதம் மிகவும் முக்கியமானது. இப்போ வந்து மாமா நான் சொன்னேன்னே வந்து இப்போ இந்த ஆக்சிடெண்ட்லாம் ஆகிறது வந்து அதுக்கு அவள் ஆர்ஸ்கோப்பு காரணமா இல்லை பூர்வ கர்ம காரணமா? ஆக்சிடென்ட் ஆகிறதெல்லாம் ஜாதக பலன்தான். அது அல்பாயுள், மத்தியமாயுள், பூர்ணாயுள்னு வரிசையாக இருக்குது. அதில் எந்த ஆயுளில் வருதோ அது வந்தே தேர தான் வரும். அது ஜாதக பலன் மூலியமாக தான் வரும். ஜாதகம்தான் மெயின். அது மூலியமாக எல்லாவற்றையும் சொல்ல முடியும். அதுக்கு கணித மார்க்கம் மூலியமாகவும் ரிஷிகள் உள்ள அனுகிரகத்தின் மூலமாகவும் அதை நன்றாக ஊன்றி படித்தவர்களால் தான் துல்லியமாக சொல்ல முடியும். சாதாரணமாக ஜோசியத்தை கையாள முடியாது. இப்போ வந்து ஒருத்தருக்கு ஆரோஸ்கோப்பில் ஆக்சிடென்ட் ஆனும் இருக்குது, அதை முன்கூட்டியே சொல்லி ஜாக்கிரதையாக இருந்தால் கூட அப்படியே மீறி வந்து அது ஆயிடுது. அதுக்கு காரணம் கர்ம பலன் தான். அதெல்லாம் ஜாதக பலன் தான் அது. அதனால் கர்ம பலன் இல்லை. அதில் கர்ம பலன் இருந்ததுனால தான் அப்படி சில பேருக்கு தப்பிக்க முடியாமல் போயிடுறதே தவிர மற்றபடி எல்லாம் ஜாதக பலனால பரிகாரம் மூலம் தப்பிச்சு விட முடியுமா? முடியும். அதுக்கு உதாரணம் இருக்கா? அதுக்கு எதாவது நீங்கள் பார்த்து உதாரணம் எதாவது இருக்கா? அதுதான் நான் சொன்னேன், இந்த பேங்க் சாமி. அதுதான் மாமா. இது மட்டும் நீங்கள் வந்து 60 வருஷமாக நிறைய பேருக்கு ஆர்ஸ்கோப் பார்த்துருக்கீங்க. உங்களால் மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா மாமா? எனக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட் எப்படி என்றால், ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு 3 வயசாகும் பொழுது அதுக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டு அது ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள். 6 மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அவருக்கு சரியாகவில்லை. அதற்கு என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறதற்கு திருக்கடையூர கால சமகார மூர்த்தியை போய் வேண்டிக் கொண்டு சில அதுக்கு பிரம்மச்சாரி தோஷம்னு பேர். ஒரு 40 பிரம்மச்சாரிகளுக்கு நீங்கள் அன்னதானம் அளித்து அவருக்கு உடைகள் எல்லாம் வாங்கி கொடுத்தாக்க சரியாகிவிடுன்னு நான் ஜோசியம் மூலமாக சொன்னேன். அது பிரகாரம் அவர் செய்து அந்த குழந்தை சௌரியமாகிய பொழுது அமெரிக்காவில் ஒரு டாக்டராக பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார். இப்போ மாமா ஜோசியர்லாம் ஆர்ஸ்கோப் மேட்ச் பார்க்குறேன். மேட்ச்சு அப்படி மேட்ச்சு பார்த்து கூட சில பேருக்கு அது டைவர்ஸ் ஆகிடுது. அப்போ தெரியாதா உங்களுக்கு முன்னாடி ஆப்படுதுன்னு? தெரியும். ஜோசியம் சரியாக கணிக்கப்பட்டிருந்தால் தான் முடியுமே தவிர அரைகுறையாக பண்ணியிருந்தால் ஒன்றும் செய்வதற்கில்லை. ரொம்ப பேர் நான் ஜோசியம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன், டைவர்ஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் அது கரெக்டாக ஜாதகமும் சரியாக இருக்கணும், ஜாதகமும் சரியாக இருக்கணும்,
சொல்கிற ஜோசியோடும் ஜோசியம் கரெக்டாக குறிக்கப்பட்டு எந்த விதமான பழுதுபாக்கும் இல்லாமல் இருந்தால்தான் அது கரெக்டாக சொல்ல முடியுமே தவிர தோராயமாக எழுதப்பட்ட ஜாதகத்தை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. சில பேர் வந்து டேட் ஆஃப் பர்த் பண்ணி சொல்லுங்க, இல்லை ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னா ஜோசியம் பார்க்குறாங்க, அது தெரிய வராது. தெரிய வரும் மாதிரிலாம் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்தில் நியூமராலஜி, அது எண்கணிதம் என்று பெயர். அதன் பிரகாரம் சில நிவர்த்தி ஆகிவிட முடியும். அதுக்கு நியூமராலஜியும் சில பேருக்கு கை கொடுத்து பெரிய ஆசாமியாக ஆகியிருக்கிற வழியை நான் பார்த்துருக்கிறேன். ஓ, யார் மாமா அது மாதிரி? யார் அதுமாரி? அதுமாதிரி ராமகிருஷ்ணன் ஒருத்தருக்கு எண்கணிதம் எனக்கு எண்கணிதத்தை பற்றி ஃபுல்லாக தெரியாது. இருந்தாலும் அவர் எண்கணிதம் மூலியமாக ஒரு பெரியவரிடம் பற்றி தன் பெயரை மாற்றிக்கொண்டார். அன்று சாதாரண கிளார்க்காக இருந்தவர் ஜெனரல் மேனேஜராக ரிட்டையர் ஆகியிருக்கார். ஓ, அப்படியா? அப்புறம் இல்லையே. ஸோ எண்கணிதம் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு நியூமராலஜி படித்தவர்களுக்கு தான் முடியும். இப்போ சில பேர் சொல்கிறா வந்து இப்போ அப்பா அம்மா பேர் வைக்கிறா, ஒரு நல்ல பேரை சார் எனக்கு அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லிட்டு பேரை மாற்றி வைக்கிறா, அது சரியாக வருமா வராது? சில பேருக்கு பேரை மாற்றிட்டால் நல்ல பெயரெல்லாம் கிடைக்கிறது. அது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். இருந்தாலும் அது எண்கணிதம் மூலியமாக பண்ணுறதெல்லாம் தவறு என்று சொல்லிவிட முடியாது. அது எண்கணிதம் நல்ல 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 சயின்ஸ் தான். அது பிரகாரம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான எண்ணம். அதுக்கு உதாரணம் வந்து நம்ம எம்ஜிஆருக்கு வந்து நம்பர் 7 ராசி 7, அவர் கார் நம்பரும் 7, அது எல்லாமே 7 வரும் வந்து அவருக்கு நம்பிக்கை உண்டு. பட்டு நியூமராலஜியில் வந்து சில பேர் சொல்கிறா வந்து பேர் வந்து மாற்றிட்டு சொல்கிறா வந்து இப்போ ஒரு நேம் இருக்க வச்சுக்கோங்க, சுதாகரன், நீங்கள் எஸ் போடாங்க, SUD போடுறதுக்கு மேலே வேற போடுங்கன்றா, அதுவும் வேலை செய்யுமா? அதுவும் சில இடத்துல நான் பழிக்கிறது. அது இல்லை, அது தவறு என்று நீக்க விட முடியாது. அதெல்லாம் கரெக்டு தான். அப்புறம் இது என்னமாம்மா பிரச்சனை சாஸ்திரம்ன்றால, பிரச்சனை சாஸ்திரம் பிரச்சனம் என்பது மலையாளத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதை சூழியை வைத்து கொண்டு சொல்லுவது வழக்கம். அதுவும் நல்லபடியாகவே சொல்ல முடியும். அதுக்கு அவன் இறைவனர்கள் மூலியமாக தான் செய்ய முடியும். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் ஜோசியர், அவர் வந்து பிரச்சனை சாஸ்திரம், அவர் சொல்லுவார் வந்து இந்த ஜாதகம் பார்க்குறத விட பிரச்சனை வந்து கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் வந்து. ஏன்னா ஜாதகத்தில் வந்து என்ன பொருந்த ஒரு நிமிஷம் பாருனா கூட பலனே மாறி போயிடும். பிரச்சனத்தில் அது மாதிரி ஆகாதுன்றார். பிரச்சனத்தில் ஆகாது, அது கரெக்டாக சொல்லிவிடப்பட முடியும். அதுக்கு ஆழ்ந்த அனுபவமும் இளையர்களும் நல்ல அனுபவம் இருந்தால் அது நிச்சயமாக பிரச்சனை சாஸ்திரத்தின் மூலியம் பலிதம் ஏற்படுறது உண்மைதான். அப்புறம் இந்த இது என்னமாம்மா வெத்தலை ஜோசியன்ற, என்னது இது வெத்தலை ஜோசியம் என்பதை பற்றி அதில் சில மை போட்டு பார்க்குறது என்பதெல்லாம் நமக்கு அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் சில பேர் மாந்திரீகம் மூலியமாக அதை செய்கிறார்கள். இப்போ உங்களுக்கு அனுபவம் உண்டா வெத்தலை பார்த்த ஜோசியம்? எனக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வெத்தலை எண்ணிக்கையை வைத்து கொண்டு சொல்வது வழக்கம். அதுபடி தான் எனக்கு குருநாதர் சொல்லிக் கொடுத்தார். அது பிரகாரம் சில பேருக்கு பலித்திருக்கிறது. அது வெத்தலை எண்ணிக்கைன்னா 6, 9 அப்படி வருமா? இல்லை, அவர் எத்தனை வெத்தலை வாங்கி கொண்டு வர வேண்டும், அந்த காம்பை எண்ணி எவ்வளவு என்று கணக்கு பண்ணி அதன் மூலியமாக கட்டம் போட்டு அது பிரகாரம் பலன் சொல்ல வேண்டும். அதற்கு மிகுந்த பயிற்சி தேவை. அதுக்கு மந்திர ஜபமும் தேவை. ஓ அப்பா, அவ்வளோ இருக்காருக்கு. நான் இப்போ சில பேர் வந்து இப்போ எங்கள் பெரியம்மா இருந்தா, அவளுக்கு இப்போ வந்து 96 இயர்ஸ் ஆச்சு. அவருடைய ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசில் மிலிட்ரியில் போயிட்டார். அப்புறம் பார்த்தா நடுவில் மிலிட்ரியிலேருந்து ஒரு லெட்டர் வந்து அவர் வந்து மிலிட்ரியில் பாகிஸ்தான் இவாளெலாம் சுட்டுக் கொல்லப்பட்டார்னு 1946 நடந்தது. இது வந்து மிலிட்ரி டெஸ்ட் வந்துடுத்து. அப்போ பார்த்து வெத்தலை ஜோசியம் அவர் சாகலை உயிரோடு இருக்கான்னு வந்து வெத்தலை ஜோசியம் அது வந்து அப்புறம் தேடி பார்த்தா கிடைக்கல வந்து. அப்புறம் அதான் உங்களை கேட்டேன், வெத்தலை ஜோசியத்தெல்லாம் பார்க்க முடியுமான்னு. வெத்தலை ஜோசியத்தை பார்க்க முடியும். அதுக்கு ஆழ்ந்த அனுபவமும் சிறந்த தெய்வ பக்தியும் மேலும் அதில் மிகுந்த ஆழ்ந்த அனுபவமும் இருந்தால்தான் அதை பண்ண முடியும். சாதாரணமாக எல்லாராலையும் பண்ண முடியாது. வேறு சில பேருமே சொல்கிற வாழை இலை ஜோசியம், அது இந்த வாழை இலை ஜோசியம்னு. வாழை
வாழை இலை. வாழை இலை பற்றி சில பேர் சொல்கிறாங்க, வாழை இலை ஜோசியர்னு கூட சில பேர் இருக்காங்க. ஓ அப்படியா? ஆமாம். ஆனால் அதை பற்றி எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை. அது என்னது வாழை ஜோசி எப்படி இது? அது என்னென்று எனக்கே புரியவில்லை. வாழை இலை அது ஒரு பரம்பரையாக வந்த ஜோதிட மரபு. ஆமாம். இப்போ அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இருந்தார், ராஜாக்கள்லாம் அப்போல்லாம் வந்து இதுப்பா சோழி போட்டுப்பா, சோழி. அது என்னது மாமா சோழி போட்டுப்பாங்க? சோழி போக்குறது தான் பிரச்சனம். ஓ அதான் பிரச்சனைமா? ஆமாம். அது பிரச்சனை சாஸ்திரம் நல்லா நல்ல பவர்ஃபுல். அதெல்லாம் பரம்பரையாக வர சமாச்சாரங்கள். அப்போ நீங்கள் பார்த்த கேஸ்லேயே ஒரு டாக்டர் மாதிரி டாக்டர் உடம்பை பார்த்து இந்த வியாதி இப்போ வர சொல்லிவிடுவார். அது மாதிரி ஜோசியாளுக்கும் வந்து சொல்ல முடியுமா? அது மாதிரி சொல்ல முடியும். இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி என்று பெயர். ஓ இருக்கா? அப்படி இருக்குது. மெடிக்கல் அஸ்ட்ராலஜி என்று பெயர். அது சொல்லவும் முடியும். பிவி ராமனுடைய மேகசினில் அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார்கள். அதனால் அதை நிச்சயமாக அது உண்டு. உங்களுக்கு அனுபவம் இருக்கா? அது மாதிரி யாருக்கா சொன்னது? ஆர்க்கோ பார்த்து இந்த உடம்பு நான் வந்து வியாதியை பற்றி சொல்ல இதுவரை எனக்கு அவ்வளோ அனுபவம் கிடையாது. இருந்தாலும் அது உண்மை என்பது எனது அசைக்க முடியாத எண்ணம். ஓ அப்படியா? ஆமாம். இப்போ ஆர்க்கோப் தெரிஞ்சிடும் எந்த வயசில் பார்த்து அவருக்கு டிபி இருக்கா, லெப்ரஸியா என்று எல்லாம் சொல்ல முடியும். ஒரு இண்டிகேஷன் கொடுத்துடலாம். ஒரு இண்டிகேஷன் இது மாதிரி வரப்போகிறது, ஜாகிரதையாக இருக்குன்னு. ஜாகிரதையாக இந்த ஏஜில் இது வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்றது ஜோசியம் மூலமாக சொல்ல முடியும், கணித்து சொல்ல முடியும். இப்போ பழைய காலத்திலலாம் வந்து கல்யாணம் நடந்த கல்யாணம் அவள் ஹாப்பியாக இருக்கா. ஆனால் இப்போ இந்த கலிகாலத்தில் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு மாதத்துலேயே டைவர்ஸ் ஆகிடுது. அது ஜாதக பொருத்தம் கரெக்டாக இருந்ததுனாக்கா நல்லா தான் இருக்கும். ஏறாக்கூடமாக இருந்தால் அது சரிப்பட்டு வராது தான். இப்போ இந்த இது சொல்லணும் மாமா, ரொம்ப பேருக்கு வந்து கல்யாணம் ஆகி இந்த குழந்தைகள் எல்லாம் போகிறது வந்து குழந்தைகள் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது. அதுக்கு என்ன காரணம்? புத்திர பாக்கியத்துக்கு பஞ்சமஸ்தானாதிபதி வலுவாக இருக்கணும். குரு புத்திர காரகனும் சௌரியமாக இருக்கணும். அது இப்படியெல்லாம் இருந்தால் புத்திர பாக்கியம் உண்டு. அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கிடையாது தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச கேஸில் வந்து ஒரு ஜோசியர் அவளை சொல்லிட்டார், உனக்கு புத்திர பாக்கியம் கிடையாது, ஆனால் நீங்கள் அடாப்ஷன் பண்ணால் கூட தெரியாது வராதுன்னார். அது மாதிரி அடாப்ஷன் குழந்தை எடுத்தால் அந்த குழந்தையும் உடம்பு தெரியாமல் தவறு எடுத்தோம். அதுதான் சொல்கிறேன். அது ஜாதக பிரகாரம் தான் சொல்ல முடியுமே தவிர ஜென்ரலாக சொல்ல முடியாது. சில பேர் சொன்னால பேப்பர்லாம் பொது பலன் போட்டு வருது, ராசி பலன்னு பொது பலன் சரியாக இருக்குமாண்ணே? இப்போ பேப்பர்லாம் நான் புரட்டாசி மாத பலன்னு ஜென்ரலாக எழுதுறானே, அதெல்லாம் சரியாக வருமாண்ணே? அதெல்லாம் சரியாக வராது. அதான் கேட்டேன். ஆமாம். வேறு உங்களுக்கு லைஃப்பில் மறக்க முடியாது இருக்கணுமாமா? உங்களுக்கு கிளைண்ட் யாராவது எப்படியாவது உங்கள் லைஃப்பில் முந்தி சொன்னதே தான். அந்த மூணு வயசு குழந்தைய திடீர்னு ஆமாம்மாம்மா நான் சொன்னேன், அமெரிக்காவில் டாக்டராக இருக்கார். அமெரிக்காவில்? ஆமாம்மா, அவரே தான். அது பரிகாரம் மூலிமா தான் அவருக்கு சரியாச்சு. அதனால் அது பரிகார பலன்கிறது உண்மை தான். அது பிரகாரம் பண்ணினா அவர்கள் நிவர்த்தியாகி பெரிய மனிதனாகி டாக்டரால் கைவிடப்பட்ட கேஸை நல்லா நிறைய ஆகி அவரே டாக்டர் ஆகியிருக்கார். அவரே அப்படியா? ஜோசியத்தில் வந்து மாமா ஆர்கோப் பார்க்குறது ஒரு வகை, அப்புறம் வந்து வெத்தலை ஜோசியம் ஒன்றும், வாயலை ஜோசியம், பிரச்சனை. இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா? சில பேர் ஃபேஸ் ரீடிங் சொல்ல. ஃபேஸ் ரீடிங் இருக்குது, மைண்ட் ரீடிங் இருக்குது. அதுவும் இருக்கா? பாமிஸ்ட்ரி இருக்குது. மைண்ட் ரீடிங் இருக்கா? அது எப்படி மாமா? அதெல்லாம் குரு மூலியமாக கற்றுக்கணும், பரம்பரையாக வரணும். அது ஒரு சொல்லிடலாமா? ஒரு ஆளை பார்த்த உடனே சொல்லிடலாம். அதுக்கு சில பேரால் தான் முடியுமே தவிர எல்லாராலையும் முடியாது. ஆனால் ஃபேஸ் ரீடிங்கில் வந்து நடந்ததை சொல்லலாம், நடக்க போகிறது சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. ஃபேஸ் ரீடிங்கில் சொல்ல முடியும். சில பேருக்கு சில பேர் வந்து அதுக்கு ஆழ்ந்த அனுபவமும் நல்ல அறிவும் இருந்தால் தான் சொல்ல முடியுமே தவிர திடீரென்று இது எல்லாம் சொல்ல முடியாது. நடக்க போகிறது சொல்லலாமா? நடக்க போகிறது சொல்லிடலாம். நடக்க போகிறது என்ன வருது எல்லாம் சொல்ல முடியும். ஃபேஸ் ரீடிங்லையா இருக்குது. ரொம்ப பேர் வித்வான்கள் இருந்திருக்கிறார்கள். எனக்கும் தெரிந்தவர்கள்லாம் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். யார் மாமா? யாராவது சொல்லுங்க. எனக்கு தெரிந்த ஒரு காரியாலயத்தில் ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் ஃபேஸ் ரீடிங் பாஸை கொண்ட ஒரு ஃபேஸ் ரீடிங் நிபுணர் அவரிடம் வந்து உங்களுக்கு வேலை போய்விடும் இன்னொரு 2 மாதத்துக்குள்ளே என்று சொன்னார்.
அவர் எள்ளி நகையாடினார். காரணம் மேனேஜிங் டைரக்டர் அவரும் ரொம்ப க்ளோஸு. இருந்தாலும் அவருக்கு திடீரென்று வேலை போய்விட்டது. அதுக்கப்புறம் தான் அது தெரிந்தது. அவரை திருப்பி அந்த பேசுகிற தேடி கொண்டு போனார். ஆனால் அவர் கிடைக்கவில்லை. இருந்தாலும் வேலை போனவருக்கு சிறு வியாபாரம் ஒன்று பண்ணி ஏதோ அவர் பழித்து கொண்டிருந்தாரே தவிர அந்த பழைய அந்தஸ்தெல்லாம் அவருக்கு ஏற்படவில்லை. பரவாயில்லையே, நல்ல இதாக இருக்கு. இப்போ மாமா ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து ஒரே டயத்தில் 5 குழந்தை பிறகுறது மாமா. அந்த 5 குழந்தையில் ஒரு குழந்தை டாப்பாக இருக்குது, ஒரு குழந்தை பெரிய கட்டு பண்ணிட்டே இருக்கு. அதெல்லாம் ஜாதக பலன் தான். அதெல்லாம் கர்ம பலன், எல்லாம் கர்ம பலன் தான். எல்லாம் கர்மாப்படி தான், எல்லாம் கர்ம பலன் தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு புது வீடு வாங்கினார். வீடு அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து அவருக்கு வந்து பிஸ்னஸ்லாம் நொடிச்சு போய் எல்லாம் போயிடுது. இதுக்கு காரணம் அந்த வீடு காரணமா இல்லை அவருடைய? அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சில வாஸ்து தோஷம் என்று சொல்லுகிறார்கள், சில பேருக்கு அவருடைய விதி தான் அப்படி என்று சொல்லுகிறார்கள். என்னை கேட்டால் மொத்தத்தில் அவருடைய விதி தான் விளையாடியதே தவிர மற்றபடியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதே தவிர அவர் எல்லாமே எல்லாவற்றிற்கும் விதி தான் முக்கிய காரணம். ஸோ வீடு காரணம் இல்லை. சில பேர் அந்த வீட்டுக்கு போனேன், வீடு வாங்கினேன், ஒவ்வொரு இருக்குன்னு. சில பேர் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுது. அவருக்கு வர வேண்டும் என்று இருந்தால் வருவாரே தவிர இல்லாமட்டால் வர முடியாது. வீடு ஒன்றும் பண்ணதில்லை. நல்ல வாஸ்து உள்ள வீடு போயிருந்தாலும் கூட சில பேர் அப்படியே தான் இருக்கிறார்கள். அதனால் இது வந்து அதனால தான் என்று சொல்லிவிட முடியாது. ஒன்றுக்கு ஒன்று முடிச்சு போடுவதெல்லாம் மிகவும் சிரமம். அவருடைய கர்ம பலன் மூலமாக தான் எல்லாமே நடக்கிறதே தவிர வேறு எந்த இதுவும் இல்லை. இப்போ வந்து மாமா எங்கள் பெரியப்பா எல்ஐசியில் பெரிய வேலையாக இருந்தார், டிஜிமா. அவர் தான் லோன் செக்ஷன் பண்ணார் வீட்டுக்கு. கடைசியில் அவர் வீடு வாங்க முடியல. ஸோ வீடு வாங்குறதுக்கு ஒரு யோகம் வேணுமா? வீடு வாங்குறதுக்கு யோகம் வேணும், அவசியமாக வேணும். அது சுக்கிரனும் செவ்வாயும் நல்ல வலுவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வீடெல்லாம் வாங்க முடியுமே தவிர மற்றபடியெல்லாம் நடக்க. செவ்வாய் பூமிகாரகன், சுக்கிரன் வந்து வீட்டுக்குடையவன். அதனால் இவர் ரெண்டும் பலமாக இருந்தால் அவருக்கு வீடு அமையும். அதான் சொல்லுவார் என்கிட்ட வேடிக்கையா, நான் நிறைய பேருக்கு லோன் சாக்ஷன் பண்ண வீட்டுக்கு எனக்கு சொந்த வீடு அமையலன்னு. ஸோ அதுக்கு ஒரு யோகம் எல்லாம் முடியும். எந்த யோகம் இருந்தால் தான் வீடெல்லாம் வாங்க முடியுமே தவிர இல்லாட்டா முடியாது. அது மாதிரி வாகனம் அப்படி தான். வாகன யோகம், வாகன யோகமும் அப்படி தான். இல்லாவிட்டால் அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு யோகம் வேணுன்றீங்க. எல்லாவற்றுக்கும் யோகம் வேணும், கர்ம பலன் வேணும், பூர்வ புண்ணியம் வேணும். இல்லாட்டால் ஒன்றும் நடக்காது. இப்போ வந்து பழைய காலத்திலலாம் ஒரு தர்மம் தொலைக்காக்க சொல்லுவாள். பட் இந்த கலிகாலத்தில் வந்து ரொம்ப மாறி போச்சு. ஜனங்களுக்கு பக்தி இல்லை, ஒன்றும் இல்லை. இதுக்கு என்ன கலிகாலம் காரணமா இல்லை? பக்தி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு கர்ம பலன் அவருக்கு வேலை செய்யும். நம்ம பக்தி இல்லாதவெல்லாம் நன்றாக தான் இருக்கிற எத்தனையோ பேர் வந்துருக்கிறாங்க. இருக்காளே இப்போ பக்தி இல்லாதவா ஓன்னு இருக்கா, பக்தி இருக்கா கஷ்டப்பட்டுருக்கா. அதெல்லாம் பூர்வ புண்ணிய பலன் தானே தவிர வேறு எந்த இதற்கு பதில் சொல்லுவதற்கு சாத்தியமில்லை. எல்லாம் கர்மா தான் காரணம், கர்ம பலன் தான் எல்லாம். இப்போ இந்த இதெல்லாம் பலன் உண்டா மாமா? இப்போ வந்து சோத்திரங்கள்லாம் சொல்கிறோமே வீட்டில் வந்து சோத்திரம் சொல்கிறது. இப்போ நாம சங்கீர்த்தனம் தான் பெஸ்ட்டுன்றா. வெறும் ஸ்லோகம் சொன்னால் மட்டும் போடாது. அதனுடைய இறைவன் அருள் இருந்தால் தான் நடக்குமே தவிர மியர் சாண்டிங் இஸ் நோ குட். ஓ வெரி குட். இப்போ வந்து கலிகாலத்தில் நாம சங்கீர்த்தனம் தான் பெஸ்ட்டுன்றா. பகவான் நாம சொல்லிட்டே இருக்க போகிற வேறு ஒன்றுமே வேணான்றான். அது வாஸ்தவம் தானே? வாஸ்தவம் தான். ரொம்ப சந்தோஷம். இத்தனை நேரம் எனக்கு வந்து ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்து சொன்னாங்க எல்லாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு. இது வந்து ஸோ உங்களை பார்க்கதே ஒரு பெரிய பாக்கியம் வந்து. ஸோ HH3 யூடியூப் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். எல்லோரும் உலகம் க்ஷேமமாக இருக்கணும், அங்கே ஆச்சரியம் பண்ணுவீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்வதற்கு பாக்கியம் பண்ணியிருக்க வேண்டும். இது நிஜமாகவே உண்மை. இது அடி வயிற்றிலிருந்து வருகிறதே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஜோதிடம் என்பது நிச்சயமாக உண்மையான சமாச்சாரங்கள். இட்ஸ் எ கிரேட் சயின்ஸ் தட் கேனாட் பி டினைடு. ஜோதிடமே சயின்ஸ் தான். அது சயின்ஸ் தான். இட்ஸ் an art and also a science. Both it is an art and science. இப்போ வந்து சந்திரனுக்கு போயிருக்கா, சந்திரனுக்கு போயிருக்கா. 64 வந்து ஆம்ஸ்ட்ராங் போனார். ஆனால் இதுக்கு முன்னாடியே சாஸ்திரத்தில் வேத சாஸ்திரத்தில் சந்திரன் இருக்கு, சந்திரன் கருப்புன்னு
வேதத்திலே சொல்லிருக்காரு ஆரியபட்டம். வேதத்தில் இல்லாத ஒன்றுமே இல்லை. ஆ. வேதத்தில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரிஷிகள் வாக்கு. அதனால் அது அது பொய்யாகவே ஆகாது. எந்த ரிஷிகள் வாக்கும் பொய்யாகாது. ஏனென்றால் அவர்கள் இறைவனோட அருள் பரிபூர்ணமாக பெற்றவர்கள். அந்த காலத்தில் ஜோசிகளில் பெரியவளாக இருந்தாலே வராமித்திர அவள்லாம் வந்து பெரிய மகான்கள். அவள்லாம் பண்ணது ஆராய்ச்சியாக நம்ம யாக்கியவல்கியர், பராசரர், பிரகஜாதகத்தினுடைய அவர்களெல்லாம் மிகுந்த ஆசி பெற்றவர்களே தவிர திடீரென்றெல்லாம் அவர்கள் ரிஷிகளாலாம் ஆக முடியாது. அதெல்லாம் பூர்வ பலன்தான். இந்த இது என்னமாம்மா பட்சி சாஸ்திரன்றாலே அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? பட்சி சாஸ்திரங்கிறது அது ஒரு சாஸ்திரம். எல்லா பஞ்சாங்கத்திலையும் பட்சி சாஸ்திரத்தை பற்றி போட்டிருக்கு. அதை பற்றி எனக்கு அவ்வளோ அனுபவம் கிடையாது. இருந்தாலும் ஜோதிடத்தில் எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. ஜோதிட பிரகாரம் எல்லாம் சொல்லிவிட முடியும். இட் இஸ் பாசிபிள். ஏன்னா புலிப்பாணின்னு எங்கள் எலெக்ஷனத்தில் இருந்தார். புலிப்பாணி தெரியும். அவர் பட்சி சாஸ்திரம் பற்றி சொல்லுவார். அவர் ஆரோஸ்கோப்பில் பார்க்க மாட்டார். அவரை பட்சி சாஸ்திரம் எனக்கு பட்சி சாஸ்திரம் சொல்லிட்டு தஞ்சாவூர் மகாலில் வந்து சரஸ்வதி மகால்லேருந்து ஆராய்ச்சி பண்ணி புக்கெல்லாம் போட்டிருக்கார் அவர் அப்புறம் இதை பற்றி ஒரே கேள்வி மாமா, இந்த தகவலும் பார்க்குறதுனால தகவலும் அது கரெக்டாக பொய்யா மாமா? சகுனம் கரெக்டு தான். சகுன பிரகாரம் எல்லாமே நடந்திருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்ல முடியுமா? ஏதாவது எக்ஸாம்பிள் உங்கள் அனுபவத்தில் ஏதாவது? கணபதி ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சகுன சாஸ்திரத்தில் எக்ஸ்பர்ட்டு. அவர் சொல்லது அப்படியே நடந்திருக்கு. பார்த்து விட்டு வெளியில் போகிறோம், கால் தடுக்கிறது, பழைய காலத்தெல்லாம் உள்ளே வந்து தீர்த்து சாப்பிட்டு போன்வா. சகுன சாஸ்திரங்கிறது நிச்சயமாக ஒரு பலன் தரக்கூடிய பலன் தான். அது தப்பு என்று சொல்லி தள்ளிவிட முடியாது. இப்போ எது மாமா நல்ல தகவலும்? நல்ல தகவல்ன்றது இது எதிர்க்க பசுமாடு வருது, இந்த எண்ணெய் கூட, அதெல்லாம் நல்ல தகவலுமா? நல்ல தகவல்ன்றது இது. நல்ல தகவல்னு சொல்கிறானே அது எது நல்ல தகவலும்? நல்ல தகவலும் நல்லபடியாக தான் நடக்கும். கெட்ட சவரம் கெட்டதாக தான் நடக்குங்கிறது வாணித்தரமான உண்மை. நம்ம நல்ல தகவல்ன்றது வந்து எதிர்க்க பசுமாடு வருது, அதெல்லாம் நல்ல தகவல்னு சொல்கிறான். அதுக்கு என்ன அறிகுறின்றேன்? அதெல்லாம் நல்லது தான் நடக்கும். நல்ல காரியத்துக்காக தான் அந்த மாதிரி சகுனங்கள்லாம் வைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். சகுனம் பார்த்து செய்வது மிகவும் விசேஷம். அதான் இப்போ ஜோசியம் வந்து பெருசாக ஒரு பெரிய கடல் அதில் எவ்வளோ இப்போ கடலில் ரத்தனம் வைடூரியம்லாம் இருக்குது சமுத்திரத்தில். அது மாதிரி ஜோசியன்றது பெரிய கடல் அந்த கடலில் நீங்கள் சொன்னது நீங்கள் பாதி சொல்லிட்டங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்து பேசுகிறது பகவான் அனுக்கிரகம்லாம் நடக்காது. இன்றைக்கி உங்களை பார்க்கணும், இது மாதிரி பேசணுன்றது பகவான் அனுக்கிரகம். ஆமாம். அதுக்கு உங்கள் பகவானுக்கும் நன்றி. நீங்கள் இவ்வளோ தூரம் பொறுமையாக பேசுகிறீங்க, கொடுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இதுவேளையில் நீங்கள் கேள்வி கேட்டு பதில் சொன்னதுக்கே எனது பாக்கியமாக கருதுகிறேன். நமஸ்காரம். ஆதி பகவன் திருவடி வாழ்க. ஆதி பகவன் திருவடி வாழ்க. அன்னை சக்தி மலரடி வாழ்க. வேதம் வாழ்க, வேதியர் வாழ்க. விளங்கும் புவனமும் யாவையும் வாழ்க.